11வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம், ஒரு நிச்சயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயா 41:13, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒருவேளை இந்த மாதம் நம்ம தியானிக்க இருக்கிற அந்த வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமை தேவனாகிய நான் யாருக்கு? உனக்கு, என்னுடைய மகளாக என்னுடைய மகனாகிய உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து நின்று நான் இருக்கிறேன் உனக்கு, அவங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த ஒரு வார்த்தை கூட சில நேரம் போதும், நான் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்ஸ் இங்கே உனக்கு இருக்கிறது, அது உனக்கு போதும் என்று சொல்வது போல அது வந்து இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க இருந்துட்டோ நம்முடைய கூப்பிடுதலுக்கு உனக்கு பதில் தந்து உதவி செய்கிறேன் என்று சொல்லலை. இந்த மாதத்தில் ஒருவேளை அதில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, பயப்படாதே. ஸோ எந்த விதமான சூழலிலே எதிர்காலத்தை குறித்து நடந்து கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலைன்னு நினைத்து ஒருவேளை கலங்கி திகைத்து பயந்து இது எப்படி ஆகுமோ, இதை நான் எப்படி சந்திப்பேனோ, நான் எப்படி மேற்கொள்வேனோ என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் நேசர் இயேசு உங்களை உருவாக்கி சிருஷ்டித்து வழிநடத்தி வருகிற உங்கள் அன்பின் பரம தகப்பன் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. காரணம், நான் இந்த சூழலில் நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த பாதையில் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதனுடைய தொடர்ச்சியாக 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இதுல ஆமா அது அதே தான் வருது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ அந்த பூச்சி அல்லது சிறு கூட்டம் அப்படிங்கிறது அவங்க எந்த அளவு ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ரொம்ப பூச்சி அப்படிக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கு வேர்ம்னா புழு இல்லை, இப்படி ஒரு நசுக்குனா அவுட்டு, பூச்சி கூட போய் தொடப்போனா தப்பிச்சு பறந்து போகலாம். ஸோ ரொம்ப ஒரு லீஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நான் மனிதர்களால் இப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில், யாருமே என்னை கண்டு கொள்ளாத நிலைமையில் ரொம்ப மனமடிவாகி போய் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை, எனக்கு பதில் தர யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களை குறித்தே நீங்கள் ரொம்ப அந்த ஒரு ஒரு எளிமையாக மிக சிறுமையாக யோசித்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் இந்த காலை வேளையில் கடந்து வருகிறது. யாக்கோபு என்னோ பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ரொம்ப மைனாரிட்டி அல்லது ரொம்ப த லீஸ்ட் ஆஃப் ஆல் வெரி லிட்டில் ஒன் என்று உங்களை குறித்தே திங்க் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த சூழலில் சொல்லுகிறார் கர்த்தர், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லியும் அதற்கு முன்பாக வாசித்தால் நமக்கு தெரியும். 11வது வசனத்தில் இருந்து 11-12 4 விதமான சூழ்நிலையில ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். 11 சொல்லப்பட்டிருக்கு, உன்மேல் எரிச்சலா இருக்கிறவங்க. அடுத்து அதிலே வருது, உன்னோடு வழக்காடுகிறவர்கள். அடுத்தது, உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக உண்மையாய் வாழத் தொடங்கணும்னா, உண்மையாய் அந்த கர்த்தருடைய பிள்ளைன்னு பேரளவில் இல்லை, உண்மையாய் வாழத் தொடங்கினோன்னா உலகம் நம்மை பகைக்கும். காரணமின்றி நமக்கு ஜனங்கள் எதிர்த்து வருவார்கள். நம்மை குறித்து அவதூறான வார்த்தைகளை தேவையே இல்லாம பேசுவாங்க. எத்தனை பேர் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க?
ஏன்தான் இவங்க எதுக்கு என்னோடு கூட போராடுறாங்க, இவங்களுக்கு நான் ஒண்ணுமே செய்யலை, இவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று நினைப்போம். அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நம்மளை என்னெல்லாம் செய்வாங்களாம், அவர்கள் எரிச்சல் அடைகிறாங்க, அவங்க நம்மை குறித்து வழக்காடுகிறாங்க, நம்மோடு கூட போராடுகிறாங்க, நம்மோடு கூட யுத்தம் பண்ண வருகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்னதான் வரும்? கலக்கம் வரும், பயம் வரும், ஒரு அவநம்பிக்கை வரும். இதை எப்படி சமாளிக்க போகிறேன் என்று திகைத்து நிற்போம். ரொம்ப அதிகமாக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வை நம்ம உணர்வோம். அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற நம்மை பார்த்து தான் சொல்கிறார், என் மகளே நீ கலங்குற, என் மகனே நீ பயப்படுகிறாய், நான் சர்வவல்ல தேவ ஆகிய நான், அண்ட சராசரங்களை உருவாக்கியவராகிய நான், செய்யக்கூடாத மகத்துவமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சகலவற்றையும் செய்ய வல்லவராகிய நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவருக்காக வாழ விரும்புகிற, வாழ முயற்சித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நேராக இந்த காலை வேளையில் வருகிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவருடைய துணை தேவை என்று உணர்கிற நாம் என்னென்ன சூழ்நிலைகளில் நம்ம ஒருவேளை அப்படி அந்த துணையை நாடி நிற்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழலிலே எல்லாமே எனக்கு எதிராக அல்லது எனக்கு விலகி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தனிமையான சூழ்நிலை நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அடுத்தது, ஒரு சில நேரங்களிலே பலவீனமாக, சரீர பிரகாரமான பலவீனமாகவும் அது இருக்கலாம். ஒரு சில நேரங்களிலே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள், அந்த சூழலுக்கு நமக்கு தேவையானவைகள் நம்மிடத்தில் இல்லாத போது பலவீனமாக நம்ம உணர்வோம். அடுத்ததாக, எல்லாரும் எதிர்க்கும் போது, பொதுவாகவே உதவியற்று நிற்கும் போது பலவீனமாக நம்ம உணர்வோம். அந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. அது மட்டுமில்லை, ஏற்கனவே பார்த்தது போல இப்படிப்பட்ட நேரங்களிலே மனுஷீகமாக நமக்கு கடந்து வருவது என்னதான் கர்த்தர் நமக்கு பயப்படாதே பயப்படாதே என்று 1000 முறை வேதத்தில் எழுதி வைத்திருந்தாலும், மாம்சத்தில் வாழுகிற நமக்கு அதற்கப்புறம் அதை மேற்கொள்வோம். ஆனாலும் கூட ஒரு பயப்படுகிற ஒரு சிந்தைக்குள்ளாக, சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லது ஒரு பெரிய ஆபத்தை நம்ம ஆபத்தை நமக்கு எதிராக இருக்கு, ஒரு ஆபத்தான சூழலில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. நம்ம வாசித்தது போல காரணமின்றி நம்மை பகைக்கிற, நமக்கு எதிராக இருக்கிற ஒருவரோ அல்லது ஒரு கூட்டமோ நிற்கிறதோ, அவர்கள் மத்தியில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. இன்னும் எப்போ துணை தேவை என்று சொன்னால், நான் சாதித்து முடிக்க வேண்டிய அல்லது செயல்படுத்த வேண்டிய காரியம் என் பலத்துக்கு மிஞ்சி பெரிதாக இருக்கிறதே, இதை நான் எப்படி நான் முடிப்பேன் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாத, நான் உனக்கு துணை வருகிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறதுனால உன்னை செய்து முடிக்க வைப்பேன் என்று. இந்த காலை வேளையில எந்த சூழலில் நீங்க இருந்தாலும், நான் இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரியாய் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். நீ பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் தாமே உன்னோடு கூட துணையாக நிற்கிறார். வார்த்தை சொன்னவர் வார்த்தையில மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பல நிலைகளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு சில நேரங்களிலே அவர்கள் கர்த்தருடைய துணையை நாடி அவர்கள் ஜெபித்திருப்பாங்க, அவர்கள் உபவாசித்திருப்பாங்க, அல்லது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்திருப்பாங்க, அல்லது அழுது புரண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் துணையாய் வந்து நின்று உதவி செய்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்களுக்கு பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும், திகைத்து நின்றிருப்பாங்க. என்ன செய்கிறது என்று அறியாதபடி அவர்களுக்கு கர்த்தரை கூப்பிடணும்னு கூட தோணாது. ஏன்னா அந்த சூழ்நிலையின் தாக்கம் அத்தனை அதிகமாக இருக்கும். கர்த்தரை கூப்பிட்டிருக்க கூட மாட்டாங்க. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொன்னால், எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர் என்று சொன்னார், அவர் வலிய கடந்து வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று அவர்களை தப்புவிக்கிறவர்களாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மிக அதிகமாக நம்ம
அநேக இடங்களிலே யாக்கோபினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யாக்கோபுக்கு ஒரு தெரிந்தெடுப்பு இருந்தது. அவரை குறித்த தேவனுடைய திட்டம் பெரிதானதாக இருந்தது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட சூழலிலே அவர் பல நேரங்களிலே மாம்சீகமாக அல்லது பிறருடைய ஆலோசனைப்படி பல காரியங்களை செய்துவிட்டு அவர் திகைத்து பயந்து கலங்கி அவர் நின்ற போதெல்லாம் கூட அவருடைய அழைப்பை கனப்படுத்தத்தக்கதாக, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அதை நிச்சயப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் தாமே வலிய வந்து அவருக்கு துணை நின்று உதவி செய்வதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு இடங்களை இந்த நாளிலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 31:24 நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அது எந்த சூழல்னா, தனக்குரிய எல்லாவற்றையும் தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், தன்னுடைய பிள்ளைகள், தான் அங்கே அந்த இடத்திலே சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் மாமனாரிடம் சொல்லாமல் அவர் ஓடி வந்துருவார். அப்போ அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை வீழ்த்துவதற்காக அல்லது அவரை பிடித்து மீண்டும் கொண்டு செல்லலாம் என்கிற எண்ணத்தோடு லாபான் அவரை தொடர்ந்து வருவார். அப்போ இவர் ஜெபிச்சாரு அப்படின்லாம் அந்த இடத்துல எழுதப்படலை. 31 ஆதியாகமம் 24 அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதுதாங்க ஒரு பெரிய துணை. அந்த இரவுல எச்சரிக்கிறார். யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அதுல தேவனே சொப்பனத்துல தோன்றி, ஒரு சில நேரங்களில் தூதர்களை அனுப்புவார், ஒரு சில நேரங்களில் யார் மூலமோ ஒரு வார்த்தை கடந்து வரலாம். ஆனால் இந்த மிக குரூஷியலான இக்கட்டான நேரத்திலே அவரை, ஏன்னா இதை தடுத்துறணும், என் பிள்ளை வாக்குத்தத்த பூமிக்காக நான் அவன் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை, அதாவது இது ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கி 12 கோத்திர பிதாக்கள் இல்லை அந்த இதை ஆளுகை செய்யத்தக்கதாக அந்த என்னுடைய மகா பெரிய திட்டத்திற்கு நான் கொண்டு செல்கிறேன். ஸோ இப்போ இதில் நீ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது என்று சொல்லி பயப்பட்டு திருட்டளவாக ஓடி போய் கொண்டிருக்கிற இந்த யாக்கோபுக்காக அவருக்கு துணை செய்வதற்காக கர்த்தரே வலிய வந்து சொப்பனத்தில் தோன்றி லாபானை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் அப்புறம் அவர் அப்படி தொடர்ந்து பிரயாணப்பட்டு வருகிறார். இப்போ அடுத்த பயம், இப்போ லாபானை விட்டு தூரம் ஆயிற்று. லாபான் இனி நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாருங்கிற ஒரு நிச்சயம் அவருக்கு வந்திருக்கும். முதல்ல லாபானை குறித்த பயம், இப்போ கானானை நெருங்க யாரை குறித்த பயம்? தன் சகோதரனாகிய ஏசாவை குறித்த பயம். அதுக்கு அவர் 1000 வழிமுறைகள், டெக்னிக்கு, உலகத்தின்படி பல காரியங்களை யாக்கோபு செய்வார். அது அவருடைய நேச்சர், அவர் அப்படி தான் செய்வார். ஆனாலும் அந்த 32வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். என்ன அழகா எழுதப்பட்டிருக்குல்ல, தேவ தூதர்கள் அங்கே நடுவழியில் இப்படி பிரயாணப்பட்டு போகும்போது வந்து அவனை சந்திக்கிறாங்க. ஒரு விசிட்டேஷன். யாதோ உறவுக்காரர்கள் அவரை வழியில் வந்து சந்தித்தார்கள், அவருக்கு தேவையானவற்றை கொடுத்தார்கள் என்பது போல எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கல. யாரு? தேவன் அனுப்பி ஒரு பெரிய திரள் சேனையான தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுகிறார் யாக்கோபு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டாராம். மக்னாயிம் என்று சொன்னால் 2 கூட்டம், 2 பெரிய கேம்ப். ஆக்சுவலி கேம்ப் அப்படின்னு சொன்னால் வெறும் கூட்டம் கூட இல்லை, கேம்ப் அடிச்சுட்டாங்கப்பா வீட்டுக்கு வந்து அப்படின்னா அங்கே தங்கி இருக்கிறது. ஸோ 2 பெரிய திரள் சேனையான தூதர் கூட்டத்தை தன் மகனை திடப்படுத்தி அந்த பெரிய, ஏன்னா யாக்கோபுடைய பிரயாணம் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு பெரிய பிரயாணம், திரள் கூட்டத்தோடு கடந்து செல்லுகிற
கூட்டமான ஜனங்கள், அவர்களுக்கு பின்னால் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் என்று திரளான ஆஸ்தியோடு ஒரு பெரிய ப்ரொசெஷன் போய்கொண்டு இருக்கிறது. அவர்களை அசுவாசப்படுத்தி அவர்கள் பயப்பட்டு கலங்க தேவையில்லாத, மிக குறிப்பாக யாக்கோபுக்கு, he is the leader or hero of this entire team இல்ல, அவரிடத்தில் பேசத்தக்கதாக ஒரு 2 திரள் கூட்டமான தேவ தூதர்களை கர்த்தர் அந்த இடத்துல கேம்ப் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ அந்த வண்ணமாக அவர் அந்த இடத்துல அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதனால தான் நம்மளால் உறுதியாய் சொல்ல முடியும், ஒரு சில நேரங்களிலே பயம் அதிகமாக போகும்போது, அல்லது அதிகமான ஒரு கலக்கத்துக்குள்ள அல்லது ரொம்ப ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கும்போது, ஒருவேளை ஆண்டவரை நோக்கி உதவியோ துணையோ கேட்க முடியாத அந்த இக்கட்டில் நம்ம இருந்தாலும், அல்லது அந்த விதமான ஒரு 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 பயத்துக்குள்ள ஒரு சோர்வு நம்மை ஆட்கொண்டு இருந்தாலும், நம்முடைய தேவன் வலிய வந்து நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் ஜெபிக்கும் போதும் அவர் நமக்கு துணையாக வருகிறார். ஒரு சில நேரங்களிலே நான் இந்த இடத்துல சொன்னேன், யாக்கோபை குறித்த ஒரு பெரிய திட்டம், ஒரு முன்குறிப்பு, ஒரு அழைப்பு இருந்தது. அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் வலிய கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னை குறித்த தேவ திட்டம் பெரியது, கர்த்தர் எனக்கு ஒரு முன்குறிப்பை வைத்திருக்கிறார்? எத்தனை பேர் இந்த இடத்துல நல்ல நல்ல கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நம்மால சொல்லக்கூடும் என்றால், நான் இந்த காலை வேளையில நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தருகிறேன். அப்படி நிச்சயித்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பயம், எப்படிப்பட்ட குழப்பம், எப்படியானவர்கள் உன்னை போராடி இருந்தாலும், நீ அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி, வலிய வந்து என் மகளே என் மகனே என்று சொல்லி உனக்கு அவர் துணை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படிலாம் துணை செய்வார் என்று சொன்னால், ஒரு சில நேரங்களிலே எதிரடையான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி நமக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம், இப்போ நம்மளது பார்த்த லாபான் யாக்கோபு சந்திப்பு. எதிரடையாக இருந்ததை அவர் அந்த சொப்பனத்தில் தோன்றி எச்சரித்ததுனால என்னவாக மாறிற்று? சாதகமாக மாறிற்று. இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து, ஹல்லேலூயா, அது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்ததை பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அப்படி ஒன்று அதுவரைக்கும் நடந்ததில்லை. ஆனால் அதையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்து அவர்களை அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து விடுவித்து, நான் உங்களை அழைச்சேன், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்பதை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினார். இன்னும் நம்ம பார்த்தோன்னா, மற்ற மனிதர்களுடைய இருதயம் நம்மளை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். எப்பா இது என்னைக்கு தான் இந்த பாடு என்னை விட்டு தீருமோ, எப்போ தான் இந்த மனிதர்களுடைய கையிலிருந்து நான் விடுதலை ஆவேனோ. இது நான் உறவுகளை குறித்து சொல்லுகிறேன். கூடவே இருந்து நமக்கு இடரலையும் துக்கத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தை அவர் மாற்றி, அவர் யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமா இருக்க முடியாதபடி, சமாதானமாய் வாழ முடியாதபடி, விடுதலையோடு ஜீவியத்தை கடத்தி செல்ல முடியாதபடி, ஒவ்வொரு வயதில் அல்லது ஒவ்வொரு சூழலிலே ஒரு சில ஆசைகள், ஒரு சில காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். அதற்கு வழியில்லாதபடி எந்த மனிதர்கள் நம்ம இக்கட்டுக்குள்ள வேதனைக்குள்ள அகப்படுத்த முயற்சிக்கிறாங்களோ, அவர்களுடைய உள்ளத்தை அவர் மாற்றி, நான் உனக்கு துணை நிற்கிறேன், இனி அவர்கள் உனக்கு எதிரி இல்லை என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஊர்ஜிதப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. இந்த காலை வேளையிலும் நம்ம சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.